ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்சஸை யூடியூப்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் மது ஃப்ரம் மேட்டெக் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஓபிசி பிரைவேட் லிமிடெட், ISO 9001-2015 certified institution with registered by Government of India. இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்சஸில் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்சஸ், MS Office, Advanced Excel, Tally Prime, BCC, DCA, DEO, DTP, HDCA, PGDCA கம்ப்யூட்டர் கோர்சஸை ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணும், இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன, ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான கரெக்ட் கோர்சஸில் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கலாம். சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக ஒர்க் பண்ணுறது, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து நம்ம ஹேக் பண்ணாமல் இருக்கிறதோ, வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதோ, இல்லை டார்ஜன் ஹவுஸ் அப்ளை ஆகாமல் இருக்கிறதோ, வார்ம்ஸ் அப்ளை ஆகாமல் இருக்கிறதோ, ஸோ இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஹேக் அப்படின்னு சொல்லலாம், வைரஸ் அட்டாக்னு சொல்லலாம், த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம சிஸ்டமை சேஃபாக வைக்கிறதுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சிஸ்டமை விண்டோஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். நான் ட்ரைவையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், யூசர் அக்கௌண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த மூணுத்தையுமே இங்கே வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்டர்நெட் மூலிமா, மோஸ்ட்லி இன்டர்நெட் மூலிமா நமக்கு கவர் ஆகுது வார்ம்ஸு, டார்ஜனாஸு, ஸ்பைவர், மால்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் ஆகிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்டர்நெட் மூலிமா, நெட்வொர்க் மூலிமா கவர் ஆகுது. ஸோ அப்போ அந்த இன்டர்நெட்லையும் நம்ம என்ன பண்ணணும், சேஃப்கார்ட் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு விண்டோஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ணலாம். விண்டோஸ் டிஃபைண்டர் ஆன்டிவைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக இது எங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமில் டாஸ்பாரில் ஜஸ்ட் இந்த ஷோ ஹிடன் ஐகான்ஸ் ட்ரே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் டைரெக்டாக விண்டோஸ் செக்யூரிட்டிக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வைரஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் நேவிகேஷனில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணு. ஒரு வைரஸை உள்ள அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் த்ரெட்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பேட்ச் ஃபைல்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இதெல்லாம் பண்ணும்போதும் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்குள்ளே த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதாவது உள்ளே வேறு எதுவும் த்ரெட் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி த்ரெட்ஸோ இல்லை வைரஸோ ஃபார்ம் ஆகிருக்குன்னா முதல்ல ஸ்கேன் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கேனில் குயிக் ஸ்கேன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், ஃபுல் ஸ்கேன், கஸ்டம் ஸ்கேன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் டிஃபைண்டர் ஆஃப்லைன் ஸ்கேனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எப்படியும் கொடுத்து பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம வெளியே ஹோமுக்கு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே ஸ்கேன் ஆப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணாலே அடுத்து இருக்கிற ஸ்கேன் ஆப்ஷன் வரும். நான் ஃபுல் ஸ்கேன் பண்ணணும், ஃபுல் ஸ்கேன் கொடுத்துட்டு ஸ்கேன் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அந்த ஃபைல் ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி ஸோ எதில் வந்து வைரஸ் இருக்குது, த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிக்கலாம். இது ஆன்டிவைரஸ் மூலிமா நம்ம பண்ணலாம். விண்டோஸ் டிஃபைண்டர் ஆஃப்லைன் ஸ்கேன் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் வந்து விண்டோஸ் 10 அண்ட் 11 மட்டும்தான் பை டிஃபால்ட்டாக ஸ்கேனிங் ஆப்ஷனை கொடுத்து எதெல்லாம் வந்து அட்டாக் ஆகிருக்க ஃபைல்ஸு அப்படின்றது ஷோ பண்ணும். நீங்கள் 8ஓ 7ஓ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்டிவைரஸ்ன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. ஸோ இது முடியட்டும், நான் கேன்சல் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அலோ த்ரெட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. த்ரெட்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன், சம் மினிமம் சிஸ்டமில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு ஒரு சாஃப்ட்வேரை ஆட்டோவாக இன்ஸ்டால் பண்ணி உள்ளே கொண்டு வரும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெட்ஸை நம்ம
சிஸ்டமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சில ஃபைல்ஸ் கிராஷ் ஆகும். இல்லை நம்ம யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டிங் இருக்கக்கூடிய ஃபைல்ஸில் அதில் என்ன பண்ணுறோன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் செட்டிங்ஸ்லேயே வந்துட்டு மேனேஜ் செட்டிங்குள்ளே போய்டுங்க. ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆனில் வைங்க, க்ளவுட் டெலிவரி ப்ரொடெக்ஷன் ஆனில் வைங்க, ஆட்டோமேட்டிக் சாம்பிள் சப்மிஷன் ஆனில் வைங்க. ஒருவேளை நான் அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணியே ஆகணும், அது எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேனேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டா அந்த த்ரெட்டோடைய ஃபைல்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அலோ த்ரெட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த த்ரெட் இருக்கிறது ஆக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், ஆக்ஷனை கொடுத்து இப்போ டெம்பரரியாக ஒரு 15 மினிட்ஸ் தேவை, 20 மினிட்ஸ் தேவைன்னா அப்போ அலோ கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க. தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால் ஸோ மேனேஜ் செட்டிங்ஸ்குள்ளே வந்து ரியல் டைம் அண்ட் க்ளவுட் இந்த ஆட்டோமேட்டிக் சப்மிஷன் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வைங்க. சரி, இதை வந்து ஒரு ரேன்சம் வேர் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரேன்சம் வேர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதும் ஆன் பண்ணியிருக்கா பாருங்கள். ஸோ இது வரைக்கும் சிஸ்டமுடைய செக்யூரிட்டி ஆப்ஷனில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு என்னுடைய அக்கௌண்ட், யூசர் அக்கௌண்ட் இருக்கும்ல, ஒரு சிஸ்டமில் மல்டிபிள் யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷனில் டைனமிக் லாக் செட்டிங்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே இப்போ டைரெக்டாக யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. யுவர் இன்ஃபோ, இமெயில் அக்கௌண்ட், சைன்இன் ஆப்ஷன், அக்சஸ், அதர் யூசர்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் போயிட்டு பாஸ்வேர்டா, செக்யூரிட்டி கீயா, ஸோ எது வேணுன்றதை பார்த்து அப்ளை பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன், அதாவது இன்டர்நெட் மூலிமா இருந்து உள்ளே வர வைக்காமல் இருக்கிறதுக்கு இன்டர்நெட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணணும். ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படியும் இதில் டொமைன் நெட்வொர்க் அப்படிங்கிறத ஃபயர்வாலை ஆன் பண்ணி வைங்க. ஸோ ப்ரைவேட் நெட்வொர்க்கும் ஆனு, பப்ளிக்கும் ஆன். ஒருவேளை இதா எரர் இருக்குது இல்லை இது ஆன்லைனில் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபைல் மேலேயும் க்ரீன் கலரில் ஒரு டிக் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ ப்ராப்பராக இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை எல்லோ கலர் சிம்பிளில் இருக்குது அப்படின்னா ப்ரொடெக்ட் ஆகலை. அண்ட் இதில் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், நீங்கள் எந்த இடத்துல பார்க்குறீங்க, நான் இங்கே சொன்னது வந்து ஜஸ்ட் சிஸ்டமை செக்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ எதெல்லாம் ஆனில் இருக்கணுமோ அது. அதே போல் ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க்ன்றது நெட்வொர்க் மூலிமா உள்ள அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை ஆன் பண்ணணும். ஒருவேளை விண்டோ பட்டனையும் ஐ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறோம், அப்டேட் செக்யூரிட்டிஸ். சிஸ்டம் ஓஎஸ் வந்து டே பை டேயில் அப்டேட் ஆகும், இல்லை ஒரு வீக்கில் ஒன்ஸும் அப்டேட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஏதாவது அப்டேட் புதுசாக உள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சிஸ்டம் ஆட்டோவாக வந்து அப்டேட் ஆகணும். இது எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ ஜெனுன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று ஷோ பண்ண, அதாவது ட்ரையல் வெர்ஷன்ஸ் 30 days மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சில பர்டிகுலர் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது, அப்டேட் செக்யூரிட்டிலாம் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் பட்டனையும் ஐ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி இதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனுக்குள்ளேயும் வரலாம். இதில் விண்டோஸுடைய அப்டேட், ஸோ விண்டோஸுடைய அப்டேட் வந்திருக்கு, எனக்கு தேவையில்லை, வேணும்னா நான் அப்டேட் பண்ணிக்குவேன். லாஸ்ட் அப்டேட் என்ன ஆச்சு, இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் அப்டேட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறது, இல்லை இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்டேட் பண்ணலாம். பட் அது எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கணும், ஒரிஜினல் ஃபைலாக இருக்கணும். ட்ரையல் வெர்ஷனாகவோ இல்லை கிராக்டு வெர்ஷனாகவோ இருந்தால் ஜஸ்ட் அந்த கிராக்டு வெர்ஷன்ஸுடைய ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்டுடும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், விண்டோஸ் செக்யூரிட்டிக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக நம்ம பண்ணலை வைரஸ் த்ரெட்டு, அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷன்ஸு, ஃபயர்வால் நெட்வொர்க்கிங், ஆப் அண்ட் ப்ரௌசர்ஸ் கண்ட்ரோல்ஸ். நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் டர்ன் ஆன் கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு செக்யூர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எங்கேருந்து வேணாலும் உள்ளே வர்றதுக்கு விண்டோஸ் ஐயில் கொடுத்துட்டோம், விண்டோஸ் செக்யூரிட்டிக்குள்ளே வந்தோம். ஸோ இதில் என்னென்ன நீங்கள் செக்யூர் பண்ணணும்,
ஆக்ஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஸோ அதில் நோ ஆக்ஷன் ரெக்கார்ட்ஸ் ஆர் நோ ஆக்ஷன் நீட் ஆக்ஷன் ரெக்கமெண்ட் இல்லை ஆக்ஷன் ரெக்கார்ட் அப்படின்னா முதல்ல அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இப்போ இது கிளியர் ஆகிட்டு இருக்கு, இது கிளியர், இது ரெக்கமெண்ட் மட்டும்தான் கொடுக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி இதை வந்து கிளியர் பண்ணிட்டேன். சப்போஸ் பண்ணலைன்னா அந்த மாதிரி கிளியர் பண்ணிடுங்க. சரி, இது விண்டோஸும் நெட்வொர்க்கையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஒருவேளை என்னுடைய ட்ரைவ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், யூசர் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தெரிஞ்சிச்சு, என்னுடைய ட்ரைவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிட்லாக்கர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. பிட்லாக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபோல்டர்னு சொல்ல முடியாது, ட்ரைவ். இப்போ திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் CDE இருக்குது, இது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைவை ப்ரொடெக்ட்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகக்கூடாது, பாஸ்வேர்ட்ஸை என்ட்ரி பண்ணி தான் உள்ள வரணும். ரைட் கிளிக் கொடுங்க, நீங்கள் ஃபோல்டர் மேலெல்லாம் போனால் வராது, ஜஸ்ட்டு இது மேலே ரைட் கிளிக் கொடுத்து டர்ன் ஆன் பிட்லாக்கர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்தவொடனே யூஸ் பாஸ்வேர்டு அன்லாக் த ட்ரைவ், இதில் பாஸ்வேர்ட்ஸ் என்ன கொடுக்குறீமோ கொடுத்துக்கு, சேம் பாஸ்வேர்டு அடுத்ததுக்கும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா லென்த் வேணும். சரி, ஓகே. என்னுடைய கீயை நான் மறக்காமல் இருக்கிறதுக்கு டெஸ்க்டாப்பில் போட்டு சேவ். ஓகே, என்கிரிப்ட் ஆயிடுச்சு. இந்த சிஸ்டமில் அந்த பர்டிகுலர் ட்ரைவ் வந்து என்ன ஆச்சு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வேறு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ பாஸ்வேர்ட்ஸை கொடுத்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம தான் யூஸ் பண்ணுறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா பண்ண முடியாது. சரி, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் ரிலேட்டடாக வந்து சிஸ்டமை சேஃப்கார்ட் பண்ணுறது மட்டும்தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஆன்டிவைரஸ் மூலிமா சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ இதில் மினிமம் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஆன்டிவைரஸில் எப்படி சேவ் பண்ணுறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.